ஜெம் சினிமா சேனலுக்கு வணக்கம். நான் விஜய் அபிஷேக். அதான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரபலமான ஒரு ஆக்டர், அதாவது ஒரு பெரிய ஆக்டர்னே சொல்லலாம். அவர் வந்து 61 வயசில் 3வது கல்யாணம் பண்ணியிருக்காரு. பெருமையாக இருக்குல்ல? பெருமையாகவும் இருக்கும், யோசிக்கிற மாதிரியும் இருக்கும். அது யார், என்ன ஆக்டரு, அதுவும் அந்த 3வது கல்யாணத்தை தன் மனைவிக்கு முன்னாடியே பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இங்கே நம்ம எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய விஷயம். அவர் யார், என்ன அப்படின்றதான் இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அவர் யார் என்னன்றது தெரியறதும் தமிழ்லேயே தெரிஞ்சிடும். இருந்தாலும் டீட்டெயிலாக சொல்லணும்ல, அதுக்காக டீட்டெயிலாக சொல்லணும் போனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் சினிமாஸ். அதாவது அமீர் கான் இவரை பற்றி தெரியாத ஆட்களை இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர். அதாவது ஆள் வந்து சைஸ் சின்னதாக தான் இருப்பாப்புல. தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. ஆனால் அந்த கடுகு சிறுசாலும் காரம் கடுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து 3 Idiots அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அதாவது நம்ம நண்பன் படத்தை வந்து ஒரிஜினல் மேக்கிங் வந்து 3 Idiots தான். அந்த படம் பிகேன்னு ஒரு படம் இருக்கும். இந்த மாதிரி படம் எல்லாமே வந்து ஒரு ஃபன்னியஸ்ட்டாக கொண்டு போயிருப்பார். அதே மாதிரி தங்கல் அப்படின்னு ஒரு படம் ஒன்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் பார்த்த படமெல்லாம் நான் சொல்கிறேன். தங்கல் அப்படின்ற படம் வந்து இந்த மயுத்தம், அதாவது உமன்ஸ் மயுத்தம் அப்படின்ற ஒரு போட்டியில் வந்து இவர் ஒரு தன்னோட பொண்ணை வந்து ட்ரெயின் பண்ணுறது, அந்த படம் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல நல்ல படமாக கொடுத்துட்டு இருந்தவர் நம்ம தமிழ் சினிமாவில் கூலி படத்தில் வந்து லாஸ்ட்டாக தானா அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒன்று வருவார். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு அந்த நாய் 4 நாயை கூட்டு வந்து தலைமை ஜாலியாக இறங்கி வந்து மாதம் வந்துட்டு இருப்பாப்புல, அவர் தான் அமீர் கான். இப்போ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 61 வயசு ஆகுது. 61 வயசில் அவர் வந்து ஒரு 3வது கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனால் டைவர்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணார். ஸோ 3வது கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்படி யோசிக்க வேணாம். ஆமாம், இவருக்கு வந்து ஏற்கனவே வந்து கல்யாணம் 2 தடவை கல்யாணம் ஆகி இப்போ 3வது கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க கல்யாணம் பண்ணவங்க யார், இப்போ 3வது கல்யாணம் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்க, கௌரி சப்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க தான். இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட கௌரி சப்டா அவங்களுக்கு வந்து 46 வயசு ஆகுது. அவங்களுக்கு 46, இவங்களுக்கு 61. இதில் தான் கல்யாணம் ஆயிருக்கு. கௌரி சப்டா அப்படின்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து 2026 ஜூலை 5ஆம் தேதி வந்து இவங்க 2 பேருக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு. சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ தான் வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இவர் பெரிய ஒரு ஸ்டார் தான். இருந்தாலும் வந்து இவங்களோட கல்யாணத்தை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி இவங்க 2 பேருக்குள்ளே வச்சு ஒரு சின்ன அவங்க வீட்டிலேயே வச்சு இந்த கல்யாணத்தை வந்து முடிச்சிட்டாங்க. பெரிய லெவலில் எதுவுமே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்குள்ளே தான் வச்சு முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை வந்து அமீர் கானோட முதல் மனைவி, அதாவது ரீனா, அவங்க வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி தான் இந்த 3வது கல்யாணம் நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து எங்கே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி ஒரு 20 வருஷம் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, அமீர் கானுக்கும் அவங்க ஒய்ஃபும், அதாவது அமீர் கான் அவங்களோட ஒய்ஃப் ரீனா, அவங்க 2 பேருக்கு இப்போ கல்யாணம் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1982 கல்யாணம் ஆயிடுச்சு. 1982 கல்யாணம் ஆகி 2002 வந்து 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட அமீர் கானுக்கு 21 வயசு இருக்கிறப்போ இவங்களுக்கு அந்த கல்யாணம் ஆச்சு. அவங்க பசங்க பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஜுனன் கான், இன்னொருத்தவங்க வந்து ஹிரான் கான். இவங்க 2 பேரும் தான் வந்து முதல் மனைவிக்கு பிறந்தவங்க. ஆனால் என்ன ரீசன் ஆஃப் த 2 பேருக்குமே வந்து பிரிஞ்சாங்க அப்படின்றது தெரில. 2002 வந்து இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னா 2005 வந்து கிரண் ராவ் அப்படின்றவங்களை வந்து 2வது தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாரு. யாருன்னா நம்மளோட அமீர் கான் 2வது முறையாக கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசான் ராவ் கான். அதாவது வந்து ராவையும் கானையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அசான் ராவ் கான் இதுதான் வந்து 2வது மனைவிக்கு பிறந்த பையன். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுவும் என்ன காரணம் அப்படின்றது தெரில. அதுக்கப்புறம் அமீர் கான் வந்து சிங்கிளாகவே இருக்கார். எத்தனை வருஷம்? 4 வருஷமாக சிங்கிளில் இருந்திருக்காரு. சிங்கிளாக 5 வருஷமாக சிங்கிளில் இருந்திருக்காங்க. இவங்க பேர் வந்து கௌரி சப்டான்ற சொல்லியிருந்தால இவங்களுக்கு வந்து இப்போ கரெக்டாக 47 வயசு ஆகுது. இவங்களுக்கும் ஏற்கனவே கல்யாணம் இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குணால் சப்டா. இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் ஆயிருச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2010 கல்யாணம் ஆகி 2022 வந்து இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து இப்போ 7 வயசு, 7 to 8 இந்த வயசு டிஃபரெண்ட்டில் தான் இருக்கும். அதாவது அந்த பையனோட பேர்னு பார்த்தீங்க அப்படின்னா குயின் சப்டா அந்த பையனோட பேர். அந்த பையனுக்கு முன்னாடி தான் வந்து இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அதாவது அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது அமீர் கான் இருக்காங்க, பக்கத்தில் வந்து அவங்களோட ஒய்ஃப் கௌரி இருக்காங்க, நடுவில் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான். அந்த சின்ன பையன் தான் வந்து இவங்க கௌரி அவங்களோட பையன். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமீர் கான் வந்து அவரோட முதல் மனைவி ரீனா அவங்களுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து குயின் சப்டா, அதாவது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கௌரி அவங்களோட பையனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுறது வந்து அவங்க ஓகே ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் எல்லாமே ஜாலியாக தான் இருக்காங்களே தவிர, இந்த சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 61 வயசில் இந்த கல்யாணம்லாம் தேவையா, இதெல்லாம் இப்போ வேணுமா குமார் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தேவை இல்லைன்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிருக்கிற நேரத்தில் அதே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இதெல்லாம் அவங்களோட பர்சனல், எந்த வயசில் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் காதல் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த வாழ்க்கையாவது அவங்களுக்கு டிவோர்ஸில் போய் முடியாமல் லைஃப் லாங் அவங்க கூட இருக்கணும் அப்படின்றது தான் வந்து
நம்மளோட ஒரு ஆசை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது 61 வயசில் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.